இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ சமாளிக்கணுமோ. வேலைக்குன்னு வந்துட்டோம், சமாளிச்சுதான் ஆகணும். ஏம்மா எழுதிக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளவு நேரமா நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? சீக்கிரம் முடிச்சுங்க, அனுப்புமா. வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எழுதிட்டு தானே இருக்க, ஒவ்வொருத்தர் தான் பார்க்க முடியும். சொல்லுங்க, ஏதோ அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னீங்களே, உங்க பேரு, உங்க மனைவி பேரு, உங்க அப்பா அம்மா பேரு, அவங்களுடைய அப்பா அம்மா பேரு ஏதாவது சொல்லுங்க. என் பேரு சொல்லிடுவான், என் பொண்டாட்டி பேரை சொல்லிடுவான், எங்க அம்மா அப்பா பேரை கூட சொல்லிடுவான். அவங்க அம்மா அப்பா பேரு வந்து அவசரம் எங்க வேண்டியது கேட்டா இது மாதிரி பதில் சொல்ல வேண்டியது. நாங்க எப்படி சீக்கிரம் முடிக்க முடியும்? ஏமா எங்க அம்மா அப்பாவுடைய அம்மா அப்பா பேர் தெரிஞ்சு என்னம்மா பண்ண போறீங்க? இந்த ஃபார்ம்ல அதெல்லாம் ஏது சொல்லிருக்காங்க, நீ இந்த நாட்டில் தான் பிறந்தியான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஆமா, என் உருவ தப்பாருமா. நான் என்ன பாரியில இருந்து வந்த மாதிரியாம இருக்கேன்? நீ ஃபாரின்ல இருந்து வரல, அது தெரியுது. உங்க அப்பா அம்மாவுடைய அம்மா அப்பா ஃபாரின்ல இருந்து வந்திருந்தா அதுக்குதான் கேக்குறாங்க. ஏமா அவங்க பாரியில இருந்தா இங்க வந்து ஏமா லோல் போட போறாங்க? நான் சொல்றதை நம்புமா. நான் நம்புறது இருக்கட்டும், ஃபார்ம்ல எழுதினாதான் நம்புவாங்க. ஏமா அந்த அம்மா அவரு கிட்ட போய்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் பாப்பா எழுத வேண்டித்தானமா? உங்களோட குடும்ப ஆதார் கார்டுல நான் சரி பார்த்துட்டு இருக்கேன். சரி பாக்குறீங்களா? அதான் விட்டுற வேண்டித்தானே, அப்புறம் எங்க வாயால கேக்குறீங்க? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்க ஒழுங்கா செய்யறோம். சரி, இப்ப நான் ஓட்டு போடணுமா போடக்கூடாதா அது சொல்லுங்க. நீங்க இங்க சொல்லி நான் எழுதி நான் அனுப்பிச்சு அவங்க சரி பார்த்தாதான் நீங்க ஓட்டு போட முடியும். எவ்வளவு நாள்ல முடிப்பீங்க இந்த வேலையா? ஏம்மா எதை கேக்குறாங்க கொஞ்சம் சொல்லம்மா. ஏமா இப்பதான் அந்த அம்மா என் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, இதுல வர என்னம்மா சொல்லமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் நீங்க இருங்க, அது எங்க பிரச்சனை. ஓட்டு போறதா இல்லையான்றது எங்க பிரச்சனை. தேர்தலுக்குள்ள சரி பார்த்து ஓட்டு போட பர்மிஷன் கொடுப்பாங்க. ஏண்டி 6 மாசத்துல தேர்தல் வருது, அதுக்குள்ள சரி பார்த்துருவாங்க? அதான் நம்மளுக்கு தெரியாது, அவங்க சொல்லி அனுப்பிச்சது நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். ஏமா இப்ப எனக்கு என்னதான் வழி அதை சொல்லுமா முதல்ல. இந்த ஃபார்ம் எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு பேர் எழுதிக்கிறாது, உங்களுக்கு சம்மதமா? ஏமா எங்க தாத்தா பெயரை ஏதோ ஒண்ணு எழுதுன்னு சொல்றியாமா? உனக்கு ஏதாவது மனசாட்சி இருக்காமா முதல்ல? உங்க தாத்தா பேரு உனக்கே தெரியலையே, உனக்கு மனசாட்சி இருக்கா? எனக்கு அப்புறம் எங்க அப்பா பேரே புள்ளிக்கு தெரியாது. அது அடுத்த எலெக்ஷன் பாத்துக்கலாம், இப்ப கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏமா ஏதாவது ஒண்ணு எழுதாதாமா? எங்க தாத்தா பெயரை எங்க சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்டு வந்து சொல்றேம்மா. காலையில இருந்து ஒரு ஃபார்ம் கூட ஒழுங்கா ஃபுல் பண்ண முடியல. ஏமா இந்த மாதிரி கேள்வி கேட்டா ஒரு பாம்பு இல்ல, ஒரு வரி கூட உங்களால எழுத முடியாது. அட ஏன்பா நீ வேற வைத்தியத்தை கூட்டிட்டு உட்காந்துருக்குற? நாங்கள் இந்த தேர்தலுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது இங்கே தானே? ஆமா இங்கதான். அப்போ நான் ஓகே, நான் கேள்வி கேளுங்க, சொல்கிறேன், எழுதிட்டு சீக்கிரமா அனுப்புங்க. துறை வந்துட்டாரு, எல்லாத்தையும் சொல்லுவாரு, நம்ம எழுதிட்டு சீக்கிரம் அனுப்பிச்சிடலாம். தேங்க்ஸ் மேடம். ஒரு சின்ன திருத்தம், துரை இல்லை என் பேர், ராம். ஏய் ஆரம்பமே அமக்கலமா இருக்குடி. இன்னைக்கா 6 நாளா இதே தான் நடக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்குள்ளே பேசாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, கேளுங்க, எல்லாத்தையும் சொல்கிறேன். உங்க பேரு, உங்க அப்பா அம்மா பேரு, கல்யாணம் ஆயிருந்தா உங்க பொண்டாட்டி பேரு, அவங்களோட அப்பா அம்மா பேரு, இதெல்லாம் சொல்லுங்க. என் பேர், எங்கள் அம்மா அப்பா பேர், என் பொண்டாட்டி பேர், அவங்க அம்மா அப்பா பேர். என் பொண்டாட்டி இப்படி அம்மா அப்பா பேர் எது கேட்குறீங்க? ஐயோப்பா அது தப்பா சொல்லிட்டேன். உங்க பொண்டாட்டியோட அம்மா அப்பா பேரு இல்ல, உங்க அப்பா அம்மாவோட அப்பா அம்மா பேரு. மேடம், ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்த நீங்கள் தெளிவாக இருக்கணும், இப்படி தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி. ஏதாவது மாற்றி எழுதிட்டா என்ன மேடம் ஆகும்? இப்ப எழுதுனவங்களாம் வந்துருச்சு ஓட்டு, இப்ப இதுல ஒண்ணுதான் நடந்துட்டு போகுது. தம்பி அவங்க கேட்டது எல்லாம் உனக்கு தெரியுமா? ஆ ஆ ஆஹா ஆ விளங்கிடும். நீங்க சொல்லுங்க. ஆ எப்படி 2 பேரும் மாறி மாறி கேட்டா? என் பேரு, என் ஒய்ஃப் பேரு உங்ககிட்ட, எங்க அம்மா அப்பா பேரு உங்ககிட்ட, அவங்க அம்மா அப்பா பேரு உங்ககிட்ட, இப்படி மாத்தி பார்த்து சொல்லணுமா? இருங்க இப்ப ஏன் குழப்பிக்கிறீங்க? நோ நான் குழப்பிக்கல மேடம், நீங்க கேட்டீங்க சொல்லான்னு வந்தேன், அதுக்குள்ள இவரு கேட்டார், இவருக்கு பதில் சொன்னேன், அதுக்குள்ள அந்த அம்மா சொல்லுங்கன்னாங்க. இப்ப உங்ககிட்ட பாதி அவங்க கிட்ட பாதி சொல்லணுமா, இல்ல உங்ககிட்டயே மொத்தமா சொல்லணுமா, இல்ல இவரு கேட்டதுக்கு பதில் சொல்லணுமா? கொஞ்சம் குழப்பமா இருக்க. அடியே இன்னைக்கு நம்ம 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போறோம். எந்த ரூட்டுமா? ஏன்னா இங்க பஸ் வசதி கொஞ்சம் கம்மி தான் நம்ம கிராமத்துல, நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 7 மணிக்கோ 6 மணிக்கோ கூட நீங்க போகலாம். ஏங்க நீங்க வேற வைத்தியத்தை கூட்டிட்டு நிக்காதீங்க, உங்களுக்கு ஓட்டு வேணா டீட்டெயிலா சொல்லுங்க பேரெல்லாம். நான் சொன்னேம்மா இவ்வளவு நேரம் எனக்கே ஓட்டு இல்ல, இவருக்கு ஓட்டுன்ற. டோன்ட் வரி, உங்களுக்கும் நான் ஓட்டு வாங்கி தரேன், கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் நான் வாங்கி தருவேன். இப்போ மேடம் நீங்க எதுக்காக ஃபில் பண்றீங்கன்னா, எங்களுக்கு ஓட்டு இருக்கா அப்படின்ட்டு. போன தடவை நான் ஓட்டு போட்டேன். நீ போன தடவை போட்ட அந்த லிஸ்ட் இருக்கு, ஆனா 2004-5 நீ எங்க ஓட்டு போட்ட? ஓட்டா மூத்து தம்மா போட்டிருப்பாரு. ஏய் நல்ல ஊர்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் இப்போ. அவங்க பூத்து கேட்கல, அவங்க கேட்கறது அந்த வருஷத்துல எந்த ஊர்ல இருந்தீங்க, எங்க ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் தெளிவா சொல்றேன் மேடம், முதல்ல வந்து 1981 நினைக்கிறேன், அப்போ ஒரு வீட்டுல எங்க அப்பா அம்மா இருந்தாங்க. அப்போ 85 87 மாறி இருக்காங்க, எனக்கு தெரியாது, அப்ப நான் குழந்தை. அதுக்கப்புறம் ஒரு தூரம் மாறி இருக்காங்க.
ரெண்டாயிரத்துலேருந்து 2025 நான் 7 வீடு நான் மாறி இருக்கேன். எந்த வீடுன்னு தெரில. இப்ப அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எப்பா மாறின உனக்கே தெரியலன்னா சம்மந்தமே இல்லாத எனக்கு எப்படிப்பா தெரியும்? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? நீங்க ஆபீசர், உங்களுக்கு தெரியும். எப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஆதார் கார்டு வாங்குனீங்கன்னா இந்திய நாட்டு பிரஜை அப்படின்னீங்க. கண்ணு காட்டு 2 கண்டுபிடியும் எடுத்துக்கிறோன்னு எத்திக்கோ. வரலதை 10 விரலராகியும் எடுத்துக்கினீங்க. ஃபோன் நம்பர் எடுத்துக்கினீங்க. இந்த மூஞ்ச போட்டோ எடுத்துக்கினீங்க. மொத்தம் எடுத்து ஃபீட் பண்ணீங்கல்ல. அப்புறம் பேங்க்ல அட்டாச் பண்ணு, அப்புறம் வந்து பேன் கார்டு வந்து அட்டாச் பண்ணு, ரேஷன் கார்டில் அட்டாச் பண்ணு, எலெக்ஷன் கார்டில் அட்டன் பண்ணு, அப்புறம் வந்து ஓட்டுநர் ஐடியாச்சு ஓட்டுநர் லைசன்ஸில் அட்டாச் பண்ணு, எல்லாத்துலேயும் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா? இப்போ என் ஆதார் கார்டு வச்சு தட்டினா 2005 எந்த அட்ரஸ்ல இருந்தேன்னு தெரிய போகுது. தெரிஞ்சு சொல்லுங்க. அட ஆமால, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஏமா நீ ஆபீசர்மா, அவன் சொல்லிக்கிறான் எல்லாத்தையும். சரி அதெல்லாம் போகட்டும். உங்களுக்கு இப்போ ஓட்டு வேணும்னா நீங்க இப்ப இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி தான் ஆகணும். எதுக்காக இப்போ இதை சேர்க்கறீங்க அப்படின்னு தெளிவா சொல்லுங்களேன். கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு, செத்த ஓட்டு அதெல்லாம் போடக்கூடாதுன்னா இப்ப இதெல்லாம் கேக்குறோம். இந்த 5 கோடி பேர்தும் புதுசா ஃபார்ம் எழுதுறத விட அவன் ஆதார் கார்டை வச்சு அந்த வீட்டுல அவன் இருக்கானா இல்லையா, அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பார்த்தா வேலை முடியுமே. எதுக்கு இப்போ 6 கோடி ஃபார்ம் அடிச்சு அவன் உசுரை வாங்கி அவன் தாத்தன் யாரு, அவங்க அப்பா யாரு, அவர் யாரு, நீ எந்த பட்சத்துல எங்க ஓட்டு போட்ட, இவ்வளவு வேலையும் தேவையா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு செய்ய சொன்னாங்க, நாங்க செய்யறோம். இப்படிதாம்மா நம்ம நாட்டுல எதுக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம், எப்போ செய்யறோம், எப்படி செய்யறோம் எதுவுமே தெரியாது. ஆதார் கார்டு வரும்போது என்ன தெரியுமா சொன்னீங்க? இனிமேல் எதுவுமே வேணாம், ப்ரூஃப் இது ஒன்று இருந்தால் போதும் தான். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கரெக்டான பேர், கரெக்டான ஃபோன் நம்பர், கரெக்டான முகவரி, தப்பாக இருந்தால் மாற்று, இன்ஷியல் இருந்தால் மாற்று, எழுத்து இருந்தால் மாற்றுன்னு இவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி எங்களெல்லாம் அலக்கழிச்சு ஃபோன் நம்பர் சரியில்லையா போய் மாற்றிடுவா, இன்ஷியல் தப்பாக மாற்றிடுவா, அப்பா பேர் தப்பாக மாற்றிடுவா, தெருவில் டோர் நம்பர் தப்பாக மாற்றிடுவா. எல்லாத்துக்கும் நாங்கள் மாற்றினது கூட சும்மா இல்லை, அங்கே ஒரு 50 100 கொடுத்து மாற்ற வேண்டியது இவ்வளவும் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆதார் கார்டு சில இடத்துக்கு தேவைப்படும், சில இடத்துக்கு தேவைப்படல அப்படின்றீங்க. இப்படிதாம்மா எதுக்கு பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி தேவையா இருந்தா பண்ணுங்கம்மா. பல கோடி ரூபாய் போறது மட்டும் இல்ல, இந்த 6 கோடி பேரும் நடுத்தெருக்கு வந்து இது மாதிரி ஃபார்ம் எடுத்துக்கின்னு பிச்சுருக்கானுங்க. இதை ஃபில்அப் பண்ணி கூட ஃபில்அப் பண்றவன் படிச்சவன் அந்த கூட எடுத்து வச்சுங்க. அதுல என்ன கேட்டிருக்காங்க? இந்த பக்கம் ஒன்று இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, 2த்துலயும் ஃபில்அப் பண்ணுமா, 1த்துல பண்ணுமா? அப்ப நான் இந்த பக்கம் பண்ணட்டுமா, இந்த பக்கம் பண்ணட்டுமா? அவன் குழப்பத்துல இருக்கான். இப்படி படிச்சவனே குழப்பத்துல இருக்கும்போது பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள் எப்படி ஃபில்அப் பண்ணுவாங்க? இப்ப ஃபில்அப் பண்ணலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் செல்லாதுன்னுவீங்க. ஏயா, இந்தியாவுல 6 கோடி பேரும் ஓட்டளிக்க உரிமை இருக்கிறவங்க, 8 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப நீங்களா வந்து இந்த 4 கோடி பேர் தான் ஓட்டு போடணும்னா இப்ப நாங்கெல்லாம் ஃபாரினரா? என்னையா அநியாயமா இருக்கு? ஃபாரின்ல இருந்தா வந்துட்டோம், உன்னை கேட்கலமா, ஆபீசரை கேட்கிறேன். அப்ப 4 கோடி பேர் தான் ஓட்டு போடணும்னா அப்ப மீதி 4 கோடி பேர் வாழ்றதே வேஸ்டா? நாங்க இந்த நாட்டு மக்களே இல்லையா? எங்களுக்கு தேர்ந்தெடுக்க உரிமை இல்லையா? ஒரு காலத்துல எப்படி தெரியுங்களா, அதாவது ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது மக்கள். இப்ப எப்படி தெரியுமா, ஆட்சியாளர்கள் யாரு ஓட்டு போடணும்னு தேர்ந்தெடுக்கிறீங்க பாரு. இதுதாங்க கொடுமை. நாங்க தாங்க உங்களை தேர்ந்தெடுக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி பண்ணிட்டீங்க? நீங்க டிசைட் பண்றீங்க யார் யாரெல்லாம் எனக்கு ஓட்டு போடலாம், யார் யாரெல்லாம் போடக்கூடாது. ஜனநாயக நாடுமா, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. சார் நல்லா தெளிவாதான் பேசுறீங்க, ஆனா நீங்க பேசுறது யாருக்கு அதுக்கும் உழுவாது. இப்ப எங்களுக்கு பேரை மட்டும் சொல்லுங்க. ஏமா, ஏர்ல போட்டுல எருமை மாதிரி சுத்தி வந்து மறுபடியும் அதே கேள்வி கேட்குறியம்மா. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. நீங்க கேட்கறது கரெக்ட். எல்லாரும் பயந்து போயிட்டு ஐயோன்னு வராங்க. இப்ப அது முக்கியம் இல்லை. இப்ப அடுத்ததா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டா, ஆதார் கார்டுலாம் எந்த சலுகையும் இல்லைன்ற மாதிரி இப்ப என்ன பண்ணுவீங்க? ஓட்டு போடலன்னா உங்களுக்கு எந்த சலுகையும் இல்லைன்னுவீங்க. ஓட்டு போடலன்னா அப்படின்றது இந்த 4 கோடி பேர் தான். அந்த ஆமா, 6 கோடியில 4 கோடி பேருக்கு வாக்களிக்கிற உரிமை கொடுத்துருப்பீங்க. மீதி 4 கோடி பேர் ஓட்டே போட்டுருக்க மாட்டான். அதனால உனக்கு செலவு கிடையாதுப்பா, நீலாம் இந்த தடவை ஓட்டே போடல, உனக்கெல்லாம் இல்லை அப்படின்னுவீங்க. இன்னொன்னு, ஓட்டு உரிமைன்றது அவங்களுடைய கடமையும் அவங்களுடைய உரிமையும். அவனும் அன்னைக்கு ஓட்டு போடாம விட்டானா, நீ எலெக்ஷன்ல ஓட்டே போடலையே,
உனக்கு ஏன் கவர்மெண்ட் இந்த சலுகை தரணும், உனக்கு ஏன் தரணும்னு எழுப்பீங்க. இது மொத்தத்துல மன்னராட்சிக்கான ஒரு வழிவகுக்கிற மாதிரி தெரியுது. ஜனநாயக ஆட்சி மாதிரி எனக்கு தெரியல. சார் நிறைய விஷயம் சொல்றீங்க, நாங்களே இதெல்லாம் இப்ப சார் கேக்குறோம். நான் ஓட்டு போடாம போயிடலான்னு பார்த்தேன்பா. ஆனா இப்ப ஓட்டு போடலன்னா சலுகைலாம் போயிட முடியுது, பயமா இருக்குது. இப்படி நம்மளை பயமுறுத்தியே வச்சுக்கணும் தான் இது மாதிரிலாம் பண்றாங்க. ஆதார் கார்டு கொஞ்ச நாள் அலைய விட்டாங்க, அப்புறம் அட்டாச் பண்ண கொஞ்ச நாள் அலைய விட்டாங்க, அப்புறம் இதெல்லாம் சேக்கல்லாம் தூக்கிட்டு வேணுனாங்க. இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, இதுல ஒரு குழப்ப நிலையில வச்சிருந்தாதான் ஐயோ போடலாமா வேணாவா போடலாமா. நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா இப்ப கதறுவீங்க, ஐயோ ஓட்டு போடலன்னா ஏதாவது கிடைக்காம போயிடுமா. அப்போ ஓட்டு சேர்க்க போகும்போது அங்க இதெல்லாம் கொடு அதெல்லாம் கொடுனா நம்ம கிட்ட இருக்காது. ஏங்க நான் கேட்குறேன், இப்போ எங்கள் அப்பா அம்மா பேர் தெரியுங்க, அவங்க அப்பா அம்மா பேர் கூட ஓரளவுக்கு சொல்லிடுவேங்க. அவங்க அப்பா அம்மா பேர் எந்த தலைமுறைக்குங்க தெரியும், யாருக்குமே தெரியாது. இதை ஃபில்அப் பண்ணி கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, 2004 2005 இங்கே எல்லாருமே மல்டி மில்லியனர் கிடையாது. ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு அவன் வாடகை ஏற்றிட்டான்னு ஓடி போகிறான், மழை தண்ணி வந்துச்சுன்னு ஓடி போகிறான், வாடகை கொடுக்க முடியலன்னு அச்சு தத்தி ஓடி போகிறான், ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை ஆயிடுச்சு வீடு பத்தலான்னு ஓடி போகிறான், அப்புறம் அவன் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி சேர்த்து சொந்த வீடு கட்டுன்னு போகிறான். இப்படி பல வீடு மாறி இருக்கும்போது 2004 எந்த இடத்துல இருந்த, எந்த பூத்துல போட்ட, எந்த சந்துல போட்ட, எந்த பொந்துல போட்டன்னா யாருக்குங்க தெரியும்? ஏம்பா இது மாதிரி கேள்வி கேட்டா ஒருத்தத்து கூட கரெக்டா எழுத முடியாதா? இவங்க உட்காந்து எழுதி நிக்கிறாங்க. ஆமாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அந்த நோட்டு கொஞ்சம் கொடுங்களேன். இந்த பாருங்க, இவரதுல ஆதார் நம்பர் எழுதியிருக்காங்க, அப்பா அம்மா பேர் எழுதியிருக்காங்க, தாத்தா பேரு இல்லை, அவங்க அப்பா அம்மா பேரு இல்லை. ஒவ்வொரு ஃபார்ம் இவங்க ஃபில்அப் பண்ண அழக பார்க்குறேன். இதை பாருங்க, இதுல அவன் பேர் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய அப்பா அம்மாவும் உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க எங்க ஓட்டு போட்டாங்க, அவங்க உறுப்பினர் ஓட்டு போட்ட இது இருக்குல்ல தேர்தல் அந்த நம்பரே இல்லாமல் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. இருங்க, 2 ஃபார்ம்ல இந்த குளறுபடியா? ஐயோ, யார் பெத்த புள்ளியோங்க, அவன் நம்பர் எழுதியிருக்காங்க, அவன் ஓட்டர் ஐடி நம்பர் கூட இல்லை. ஏமா எதுமா ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கீங்க? சார் சும்மா குறை சொல்லாதீங்க, வரவங்க என்ன சொல்றாங்களோ அதானே எழுத முடியும், நாங்களாம் ஒண்ணு எழுத முடியும். ஏமா நான் அப்படி சொல்லமா, அவங்கிட்ட இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஃபார்ம்ல இருக்கிறத எழுதிட்டு போறீங்க. இப்படி எல்லா ஃபார்மையும் எடுத்து பார்த்தா கூட என்ன தெரியுமாமா இருக்கும், நான் சொல்லட்டுமா? நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்காது. எல்லாருக்குமே எல்லாமே நல்லா நீ கேட்குற கேள்வி முதல்ல வச்சுக்கமா, பேரு ஓகேவா, அதுக்கப்புறம் அவனுடைய ஆதார் நம்பரு, அதுக்கப்புறம் அவனுக்கு கணவனோ மனைவி, அதுக்கடுத்தது அம்மா அப்பா பேர் கேட்குறீங்க, அது சொல்லிடுவான். அவங்களுக்கு ஓட்டு இருந்தா அந்த ஓட்டர் ஐடி எங்க அம்மா அப்பா கிட்ட இருக்க போகுது. ஒருவேளை இல்லாம ஓட்டு போடாம கூட இருந்திருக்கலாம், போன தடவை இல்லாம அந்த ஓட்டர் ஐடியை அங்க ஃபில்அப் பண்ணோம். இறந்துட்டா பிரச்சனை இல்லையா, உயிரோடு இருந்து இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பேரு, அவங்க உயிரோடு இருந்தா அவங்களுடைய ஓட்டர் ஐடியுடைய நம்பர் கேட்குறீங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா ஆகுமா? நான் ஒன்னே ஒன்று தான் சிம்பிளா கேட்குறேன். ஏமா அவங்க 2 பேருக்குன்னா பேந்த பார்க்காதீங்க, நான் சொல்றது கேளுங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான், கம்ப்யூட்டர்ல போய் ஃபீட் பண்றீங்கம்மா, இது இருக்கிறத ஃபீட் பண்றீங்க. ஒரு ஃபார்ம் ஃபீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரை ஆகும். ஏன் கேக்குறீங்க? சொல்றேம்மா, நீ சொல்லுமா. அதை செக் பண்றீங்க, ஃபீட் பண்ணதை வச்சு இதுக்கு முன்னாடி அது இருக்கா இல்லையான்னு செக் பண்றீங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுவும் 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் ஆகும். அப்போ அது ஃபீட் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம், செக் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு ஃபார்முக்கு. ஓகேவா? சரி, 10 20 நிமிஷம். இப்ப விஷயத்துக்கு வாங்க. ஒரு ஃபார்முக்கு 20 நிமிஷம் சாதாரண விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஃபீட் பண்றது செக் பண்றது மட்டும். இப்ப தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஃபார்ம் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ 6 கோடி மக்களுடைய ஃபார்மை செக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நீங்க எத்தனை ஆள்னா வச்சுக்கோங்க, எத்தனை கம்ப்யூட்டர்னா வச்சுக்கோங்க, எத்தனை பூத்னா போட்டுக்கோங்க, எல்லாம் இந்த கலெக்ட் பண்ணி முடிக்கிறீங்களே, அதுவே பல மாசங்கள் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஃபீட் பண்ண பல மாசம் ஆகும், அதை செக் பண்ண அது பல மாசம் ஆகும், அது ஓகே பண்ண அது பல மாசம் ஆகும். 1 வருஷம் 1.5 வருஷம் பண்ண வேண்டிய வேலையை இந்த 4 மாசத்துல 3 மாசத்துல எப்படிமா முடிக்க முடியும்? எப்படிமா செக் பண்ண முடியும்? கொஞ்சம் மனசாட்சியோடு யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்க சொல்றது ஏதோ ஒன்று தட்டி விட்டா வர்றதில்லை,
இதை எடுத்துன்னு போய் ஃபீட் பண்ணி அவன் கொடுத்த நம்பர் கரெக்டாக நீங்கள் வேற TUXக்கு TUM போட்டாலோ இல்லை ஒரு நம்பருக்கு தப்பாக மாற்றி போட்டாலோ அல்லது அப்பா பேருக்கு தப்பாக போட்டாலோ இல்லை அவங்க எலெக்ஷன் கார்டு நம்பர் தப்பாக போட்டாலோ காட்டாது. ஆதார் கார்டு தப்பாக போட்டாலும் காட்டாது. நம்ம அட்ரஸ் மாற்றி போட்டிருந்தாலும் காட்டாது. நீங்கள் சொல்கிற 2004 எவனா கார்டு வச்சிருந்து நான் அங்கே தான் சார் இருந்து அங்கே போட்டேன் அதை போட்டு பார்த்து வரலன்னாலும் தப்புன்னுவீங்க. அப்போ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கே பல வருஷம் ஆகும். ஓகே பண்ண அது பல வருஷம் ஆகும். எப்படிம்மா எலெக்ஷன் வரத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண சாத்தியம் இருக்கா? இதுக்கு பல வருஷம் வச்சு பண்ணணும் இல்லையா? சிம்பிள் ஒன்றே ஒன்று, எல்லா ஆதார் கார்டும் இருக்கு இல்லையா, எடுத்து அவன் உயிரோட இருக்கானா இல்லையா, அவன் அந்த அட்ரஸ்ல இருக்கானா இல்லையா, இதை மட்டும் செக் பண்ணா போதுமே. இவ்வளோ பிரிண்ட் பண்ணி பேப்பர் கொடுத்து அதை எழுதி வாங்கி ஸ்பீட் பண்ணி செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே பண்றது நடக்கிற காரியமா? இவ்வளவு விஷயம் இருக்கா? நாங்களே இப்பதாங்க யோசிக்கிறோம். அடியே, அப்ப நம்ம எழுதுற ஃபார்ம்லாம் யூஸ் ஆகாதா? அப்ப நம்ம என்ன வேணாலும் எழுதி கொடுத்துக்கலாம். ஏன்பா வரும்போது தெளிவா தானே பேசுனேன், கடைசியில 2 பேரும் குழப்பி விட்டேப்பா நீ. அப்படின்றீங்க? இருக்கட்டோங்க. ஏன்னா இப்படி நம்மளை குழப்பின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் குழம்புனாதான் தெளிவு கிடைக்குங்க. அதனால நீங்க இதெல்லாம் எழுதி கொடுங்க, சும்மா எழுதி கொடுங்க. கரெக்டா எதுனா வருமா, கரெக்டா எதுனா வராதா யாருக்கும் தெரியாது. குழுக்கள் முறையில் கூட சில ஓட்டு போட சொல்லுவாங்க. குடும்பத்துல 5 பேர் இருக்கீங்க, கூலிக்கு போட்டு 3 பேருக்கு தான் ஓட்டு அப்படின்னு எடுத்து கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா ஜனநாயக நாடு, ஓட்டு உரிமை ஓட்டு கடமை இதெல்லாம் பேசுவாங்க. இதை எதிர்த்து நிற்கிறதுக்கும் வக்கு இல்லை. எதிர்த்துன்னா நடக்குமான்னு தெரியாது, என்ன ஆக போகுதுன்னே தெரியாதுங்க. ஆனா 26ல் எலெக்ஷன் வரும். ஓட்டு வந்தா போடுங்க, வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் கிளம்பி போங்க. அந்த ஃபார்ம்லாம் இருக்குல்ல, ஒரு 30 ஃபார்மு, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பேர்ல இது கும்சாமி கோபிசாமி அப்புறம் நாங்கம்மா அந்த அம்மா இந்த அம்மா பேபி அம்மா இருக்கிற அம்மா பேர்லாம் போட்டு எல்லாம் போட்டு நீங்களா ஒரு நம்பர் TUX MUS 1 2 3 3 4 5 5 6 7 7 2 8 ஒரே நம்பரை மாற்றி போடுங்க. இல்லை செல்போன் நம்பர் கூட அங்கே எழுதுங்க. இதெல்லாம் போவோம். அங்கே போனவன் நீ தப்பா இதையா கூட பார்க்க மாட்டான். அங்கே ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து இருப்பாங்க, அதில் என்ன இருக்கோ அப்படியே பார்த்து பண்ணுவான். ஓகே, அது இதில் வரல, ரிஜெக்டட். அவனுக்கு ஒரு 10 ரிஜெக்ட் வந்தா 50 ரிஜெக்ட் ஆகணும், மொத்தத்துக்கு ரிஜெக்டட்னு போட்டுருவான். இப்படித்தான் நடக்க போகுது. அதனால ஃப்ரீயா உட்காந்து டீ சாப்பிட்டு ஒரு 10 ஃபார்ம் வீட்டில் எடுத்து ஃபில்லப் பண்ணி இல்லை 50 ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போங்க. சரியா? ஓட்டு எங்களுக்கு வருமானம் தெரியாது, வராதானும் தெரியாது. இதை வெட்டியா பண்ற வேலைன்னு நான் நினைக்கிறேன். உங்க கருத்து நான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. வாடி, நம்ம 2 பேர் வீட்டுல போய் ஃபில் பண்ணிக்கலாம். ஆமாண்டி, கிளம்பு.